ஹாய் படிசஸ் நவீன் வாய்ஸ் ஓவர் புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நியூவாக ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஈலிங் அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. ஈலிங்கோட வாழ்க்கை ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. அவளோட சொந்த அப்பாவே அவளை பெருசாக கூட கவனிச்சிக்கவே இல்லை. அதோட அவளோட தங்கச்சி அவளை அடிக்கடி அவமானப்படுத்தி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஈலிங்கோட ஃபியான்சியான இளவரசரையும் அவ தங்கச்சியும் பறிச்சுக்கிட்டா. நம்ம ஹீரோயின் ஈலிங்கோட வாழ்க்கை இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடும். ஆனா இது எல்லாமே வெளில இருந்து தெரிகிற விஷயம் மட்டும்தான். உண்மையிலே நம்ம ஹீரோயின் ஈலிங் ரொம்ப புத்திசாலியான, அமைதியான, நல்ல ஷார்ப் மைண்ட் பர்சனை இருப்பாங்க. ஒரு நாள் ராஜா நம்ம ஹீரோயின் ஈலிங்க்கு கல்யாணம் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரி இல்லாம எக்ஸ் ஆர்மி சோல்ஜரும் காட் ஆஃப் வார்னு சொல்லப்படக்கூடிய பிரின்ஸ் டிங்கோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. பிரின்ஸ் டிங் ஒரு காலத்துல நாட்டோட மிகப்பெரிய வீரனா இருந்தவர். ஆனா இப்ப அவர் ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அவரை பத்தியும் அவரோட பேலஸ் பத்தியும் பல பயங்கரமான ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். அதுலேயும் ரொம்ப மோசமா பிரின்ஸ் டிங்கோட ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு யாருமே நல்ல முடிவு சந்திச்சதே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதனால இந்த கல்யாணம் நம்ம ஹீரோயின் ஈலிங்க்கு ஒரு நரக வாழ்க்கைக்கு அனுப்புறது போல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கல்யாணத்துல இருந்து தான் ஒரு சக்தி வாய்ந்த காதலும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பயணமும் தொடங்க போகுது. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஈலிங் ஒரு கனவு கண்டு எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளோட கடந்த கால வாழ்க்கை அப்புறம் ஃபேமிலி சிச்சுவேஷன் பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஈலிங் சின்ன வயசுல இருந்தே லீஷன் அகாடமியில தான் படிச்சு வளர்ந்துருப்பாங்க. அவளோட அப்பாவுக்கு அவன் மேல பாசமே இல்லை. குடும்பத்துல இருந்து தள்ளி மலையில இருக்க ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாரு. பல வருஷமா அங்கேயே படிச்சதுக்கு அப்புறம் கல்யாண வயசு வந்ததுனால குடும்ப பேலஸ்க்கு திரும்ப போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவ திரும்பி வந்த உடனே வீட்டுல நிறைய பேர் அவளை பத்தி கிசுகிசுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அவளோட தங்கச்சி பிரின்ஸ் லீய கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயின் ஈலிங் மட்டும் உடல்நல சரியில்லாத பிரின்ஸ் டிங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியில அமைதியா இருந்தாலும் சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா ஷார்ப்பா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மெய்ட் அவசர அவசரமா பேலஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் குளத்துல விழுந்துட்டதாவும் எல்லாரும் பதட்டத்துல இருக்கதாவும் நியூஸ் கிடைக்குது. ஈலிங் ரொம்ப அமைதியா அந்த நிலைமைய சமாளிக்க கிளம்புறான். ஆனா அவ வீட்டுக்கு திரும்பி வந்த ஃபர்ஸ்ட் நாளே பல சதியும் பல சீக்ரெட்டும் அவளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. ராஜா கொடுத்த ரொம்பவும் மதிப்பு மிக்க ராயல் பிளேக் திடீர்னு காணாம போயிருது. இந்த பிளேக் குடும்பத்திற்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவத்தோட ஒரு அடையாளம். அதனால பேலஸ்ல இருந்த எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. குடும்பத்தோட பெரியவங்க, அங்க இருக்க மெய்ட்ஸ், அப்புறம் காட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளேக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. முழு மேன்ஷனையும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியுமே அந்த பிளேக்கை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில இன்னும் தேடாத ஒரே இடம் அப்படின்னா அது ஈலிங், அதான் நம்ம ஹீரோயின் தங்கியிருக்க அந்த பின்புற வீடு மட்டும்தான். அதன் பேக்யார்ட்ல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கூட பாடி கார்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பேர் சேர்ந்து வராங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியா வெளில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம ஹீரோயினோட டவுரி சீஸ்ட், அதான் சீதன பெட்டி இருக்கும்ல, அதை எல்லாரும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் நான் இல்லாத நேரத்துல யாருமே இந்த பெட்டியை திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரோட கவனமும் மேடம் வாங் மேல போகுது. ஏன்னா மேடம் வாங் தான் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர். பல வருஷமா நம்ம ஹீரோயினோட டவுரி அப்புறம் அவங்களோட சொத்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது அவங்க தான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவங்க தான் பெட்டியோட சாவியை கூட வச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறாங்க. சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா போக போற நேரத்துல எல்லா பேர் முன்னாடியும் அந்த பெட்டியை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது. மேடம் வாங் விருப்பமே இல்லாட்டினா கூட அந்த பெட்டியை ஓபன் பண்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா பெட்டியை திறந்த உடனே எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா உள்ள இருக்க வேண்டிய காஸ்ட்லியான பொருட்கள் எதுவுமே இருக்காது. நகை, தங்கம், வெள்ளின்னு எதுவுமே இல்லை. வீட்டு உபயோக பாத்திரம் கூட இல்லை. ஏன் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்போ ஸ்டோர் அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த பெட்டியே எம்டியா தான் இருந்துச்சு. இதை பார்த்த எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் வெளியில ரொம்ப அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
ஹீரோயினோட அம்மா விட்டுட்டு போன மிகப்பெரிய அந்த பொக்கிஷம் வந்து எங்க போச்சு, இத்தனை வருஷமா வந்து யார் அதை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க, அந்த பொருள்லாம் எப்படி மாயமா போச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு எல்லாரோட சந்தேகமும் மேடம் பாங் மேல வந்து திரும்புது. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ரொம்ப பணக்கார குடும்பத்தை வந்து சேர்ந்தவங்க. அவங்க ஈலிங்காக விட்டுட்டு போன டவுரி சாதாரணமான ஒன்றும் கிடையாது. அதுல விலை உயர்ந்த நகைகள், தங்கம், வெள்ளி, லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வீடு, கடன் சொல்லிட்டு ஏராளமான சொத்து வந்து இருந்துச்சு. பல தலைமுறைக்கு வந்து செலவழிச்சாலும் தீராத அளவுக்கு அந்த செல்வம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சான்ஸை நம்ம ஹீரோயின் புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க நேரடியா யாரையும் வந்து பிளேம் பண்ணாம சில வார்த்தைகள்லே எல்லாரோட சந்தேகத்தையும் மேடம் பாங் பக்கம் திருப்பி விட்டுறாங்க. இப்ப பேலஸ்ல அந்த பிளே காணாம போன பிரச்சனையை விட நம்ம ஹீரோயினோட டவுரி எப்படி காணாம போச்சு அப்படிங்கறது கேள்விதான் பெரிய பிரச்சனையா வந்து மாறுது. அமைதியா இருந்த நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட ஸ்டெப் மதருக்கு எதிராக ஒரு மூவ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்டதுனால பல வருஷமா மேடம் பாங் வச்சிருந்த சொத்து எல்லாமே மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கே வந்து திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வருது. மேடம் பாங் வெளியில ரொம்ப அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப கோபத்தோடையும் வெறுப்போடையும் வந்து இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு மூவ்ல எல்லா பேர் முன்னாடியும் தன்னை சந்தேகப்பட வச்சுட்டாங்களே, அதனால அந்த அம்மா கொஞ்சம் கோபமா இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு நியூஸ் வருது, காணாம போன அந்த லாயர் பேக் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அது பேலஸ்ல முன்னாடி இருந்த ஒரு குளத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறது சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி அடையிறாங்க. இதனால பிளேக் வந்து திருடல யாரோ ஒருத்தவங்க வேணும்னே பிளான் பண்ணி அங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வருது. உண்மை என்னன்னா இந்த இன்சிடென்ட் ஃபுல்லாவும் நம்ம ஹீரோயினோட பிளான்ல ஒரு பார்ட் தான். தன்னோட அம்மா விட்டுட்டு போன சொத்தை எல்லாத்தையும் மீட்டெடுக்க அவ புத்திசாலித்தனமா இந்த சிச்சுவேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். இதுக்கடையில நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவளோட மெய்ட் வந்து சில பெட்டியெல்லாம் திறந்து பார்க்கறான். அதுக்குள்ள இருந்த செல்வத்தெல்லாம் பார்த்து அவ ரொம்ப அதிர்ச்சி அடைந்து வாயடைச்சு போயிடுறான். நகம், தங்கம், வெள்ளி, அப்புறம் பழமையான ஆன்டிக் பொருட்கள், ரொம்ப காஸ்ட்லியான டாக்குமெண்ட்ஸ்னு ஏராளமான சொத்து வந்து அதுல இருக்கும். அதெல்லாம் பார்த்த மெய்ட் இவ்வளவு சொத்தா பல தலைமுறைக்கு வந்து யூஸ் பண்ணாலும் தீராது போல இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியா இது எல்லாத்தையும் பாதுகாப்பா வந்து வச்சுக்கோ, எனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது, ஸோ ஃபியூச்சர் இதெல்லாம் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டான லாங்கர் வந்து அவளை மீட் பண்ண வரான். நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து தன்னோட அம்மாவை பத்தி நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. 8 வருஷமா வீட்டை விட்டு வெளில போய் இருந்தாலும் தன்னோட அம்மாவை யாருமே நினைக்கவே இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப வேதனையா வந்து இருக்கு. குறிப்பா அவளோட அப்பா வந்து சுத்தமா கேரே இல்லாம இருப்பாரு. அவர் தன்னோட முதல் மனைவியையும் அவங்க மகளையும் மறந்துட்டு, அதை நம்ம ஹீரோயினும் மறந்துட்டு முழு கவனத்தையும் மேடம் பாங் அப்புறம் அவங்களோட பசங்க மேலேயே செலுத்திட்டு இருப்பாரு. இதனால நம்ம ஹீரோயின் மனசுல அவங்க அப்பாவுக்கு மேல எந்தவித பாசமும் இருக்காது. அதே நேரத்துல லாங்கர் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பான். அவன் ரொம்ப நல்ல மனசு கொண்ட ஒரு பையன். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அவங்க இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த குளத்துல விழுந்த இன்சிடென்ட், அப்புறம் ட்ரெஷர் மறுபடியும் நம்ம ஹீரோயின்கே வந்து திரும்பி கிடைச்சது, இது எல்லாத்துக்குமே பின்னாடி இவங்க 2 பேரும் சீக்கிரட்டா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருது. லாங்கருக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது முழுசா தெரியாது. ஆனா நம்ம ஹீரோயின் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படிங்கறத அவன் ஃபீல் பண்றான். கடைசியில நம்ம ஹீரோயினோட அம்மா பாதுகாத்து வச்சிருந்த ஒரு பழமையான மதிப்பு மிக்க பொருளை பத்தி பேச்சும் வருது. அது சாதாரண ஆன்டிக்கு வந்து கிடையாது, எதிர்காலத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னமா இருக்க போகுது. இதுக்கிடையில நம்ம ஹீரோயின் மெதுவா தன்னோட எனிமீஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளையே அவ தன்னோட நாலேஜ்னால எல்லாரையும் வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கா. நம்ம ஹீரோயினோட எல்லா சொத்தும் செல்வமோ அவளோட கைக்கு மறுபடியும் கிடைச்சிடுது. அதை எல்லாத்தையும் பாதுகாப்பா பூட்டி வச்சிடுறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட கல்யாண நாளும் வந்துடுது. அழகான அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல நம்ம ஹீரோயின் அந்த கல்யாண சடங்கு எல்லாத்துக்கும் வந்து ரெடி ஆயிட்டு இருப்பா. வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபேமிலியில இருக்க எல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப போற நேரத்துல ஒரு வயசான பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்ததும் உணர்ச்சி வசப்படுறாங்க. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவளை தன்னோட மருமக அப்படி இல்லைன்னா பழைய மெமரிஸ்ல இருந்த யாரோ ஒருத்தங்களா வந்து நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஈலிங்கோட அப்பா உடனே ரொம்ப பதறி போயிடுறாரு. அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. பிரின்ஸ் டிங் தரப்புல இருந்து கல்யாண ஊர்வலம் ஈமேஷனுக்கு வந்து சேருது. ஆனா அதே சேம் டைம் பிரின்ஸ் லீயோட கல்யாண ஊர்வலமும் அங்க வருது.
2 இளவரசர்களோட அணிவகுப்பும் ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணதுனால அந்த தெருவே அப்படியே பரபரப்பா மாறுது. அப்ப சில பேர் ஒரு விசித்திரமான யோசனை வந்து முன்வைக்கிறாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஈலிங்க விட அவங்களோட தங்கச்சி யூரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலே நம்ம ஹீரோயினை வந்து அவமானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ற ஒரு முயற்சி தான். ஏன்னா குடும்பத்தோட மூத்த பொண்ணு யாரு, நம்ம ஹீரோயின் ஈலிங் தான். ரூல்ஸ் படி நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகணும். ஆனா சில பேர் அந்த ரூல்ஸ் வந்து மாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ரொம்ப வெளிப்படையா அவள் பக்கம் நிக்கல அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பாரு. சும்மா சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, நான் எவ்வளவோ உனக்கு நல்லது பண்ணியிருக்கேன், அதெல்லாம் மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள வந்து காயத்தை ஏற்படுத்தினாலும் அவ எதுவுமே பேச மாட்டான். சின்ன வயசுல இருந்தே தனியா போராடி பழகினவ, யார்ட்டையும் எதிர்பார்ப்பு வைக்காம வாழ கத்துக்கிட்டவ. அதனால இந்த ஒரு இன்சிடென்ட்ல அவ அமைதியா இருக்கான். தன்னோட அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட புது வாழ்க்கையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட மனசுல இருக்கிறது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். அது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நான் தனியா தான் நடந்தேன், இனிமேலும் அதே மாதிரி தான் நான் நடப்பேன் அப்படின்னு அவ ரொம்ப தைரியத்தோடையும் உறுதியோடையும் முன்னாடி போயிட்டு இருப்பான். இதுக்கடையில நம்ம பிரின்ஸ் லியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஈலிங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருந்தா அவன். ஆனா என்ன காரணம்னே சொல்லாம ராஜா கிட்ட அனுமதி வாங்கி நம்ம ஹீரோயின் ஈலிங்க விட்டுவிட்டு அவளோட தங்கச்சி யூரிய வந்து கல்யாணம் பண்றதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பான். இப்ப கல்யாண நாள் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஈலிங்க பார்த்தப்போ அவனோட கண்ணாலே அவனை நம்ப முடியல. வச்ச கண்ணு வாங்காம நம்ம ஹீரோயினையே லுக் விட்டுட்டு இருப்பான். இப்படி நம்ம ஹீரோயினையே அந்த பிரின்ஸ் வந்து லுக் விட்டுட்டு இருப்பானா, அந்த ஒரு லுக்கில் ஒரு வருத்தமோ அவளை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸும் தெரியுது. நம்ம ஹீரோயின் ஈலிங்க மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது போல. இது எல்லாத்தையும் பிரின்ஸ் லீயோட க்ளோஸ் அட்வைசர் கூட நோட் பண்றாரு. அவரோட மனசுல பிரின்ஸ் லீக்கு உண்மையிலே நம்ம ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு பிரின்ஸ் டிங்கோட வந்து தன்னோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதான் புது வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக முன்னேறி போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் யார் கூட கல்யாணமாக இருந்துச்சு அப்படின்னா, ஹேண்ட்ஸமா அப்புறம் புகழ் நிறைஞ்ச நம்ம பிரின்ஸ் லீயோட தான். ஆனா சிச்சுவேஷன் மாறி இப்ப அவங்க பிரின்ஸ் டிங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுருச்சு. பிரின்ஸ் டிங் ஒரு காலத்துல நாட்டோட மிக சிறந்த போர் வீரனா இருந்தவர். ஆனா இப்ப காயம் அடைஞ்சு உடல்நல குறைவுனால வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிற ஒரு ரீசன்னால நிறைய பேர் அவரை வந்து அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. கல்யாண நாள் அன்னைக்கு நம்ம பிரின்ஸ் டிங்கால வர முடியாததுனால அவரோட மருமகன் தான் நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போக வராரு. நம்ம ஹீரோயின் அமைதியா எல்லா சடங்குகளையும் வந்து அப்படியே ஏத்துக்கிறாங்க. ஆனா கல்யாண மண்டபத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகுது. ஏன் கல்யாண மாப்பிள்ளை என்ன வரவே இல்லை, எல்லாரும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் பிரின்ஸ் டிங் இன்னும் வெளில வரவே இல்லை. இதனால கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோட அன்னைக்கு கூட ரொம்ப பதட்டமா இருக்குது. என்ன செய்யறதுன்னே தெரியாம எல்லாரும் குழம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் ரொம்ப அமைதியா, அவர் வரலன்னா என்ன, நான் அவரை போய் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்ட எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் ஈலிங் வந்து திரும்பி போற வழியில சில அபிஷியல்ஸ் வந்து மீட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து பிரின்ஸ் டிங்க ஒரு பெரிய பாவம் செஞ்சவன் போல வந்து அவமானப்படுத்தி பேசிட்டு இருப்பாரு. அவன் நிறைய பாவம் செஞ்சுட்டான்ல, அதனால அந்த பாவத்துக்கு வந்து நிவர்த்தி வேணும்னு சொல்லி மந்திரம்லாம் எழுதிட்டு இருப்பான் போல. அதனாலதான் சொந்த கல்யாணத்துக்கே வர முடியாம இருக்கான் அப்படின்னு கேள்வி பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே பிரின்ஸ் டிங்க வந்து அவங்க அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவனை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. அவன் மறுபடியும் லீஷன் மலைக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சில பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாணம்னா ஒன்னும் நடக்காது போல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே ஒதுங்கி போற ஆள் ஒன்றும் கிடையாது. அவளோட தைரியமும் அமைதியும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது. கடைசியில சில பேர் நேரடியா பிரின்ஸ் டிங்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அந்த பிஹேவியரை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. அவர் எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் பண்ண போற பொண்ணு வந்து சாதாரண பொண்ணு ஒண்ணு இல்லை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரின்ஸ் டிங் தரப்புல இருந்து நேரடியா ஆட்கள்லாம் வந்து நம்ம ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்ம ஹீரோ தன்னோட அண்ணிய வந்து மதிக்கிறாரு அப்படிங்கிறதும், அப்புறம் குடும்பத்தோட கௌரவத்தை வந்து காப்பாற்ற நினைக்கிறாரு அப்படிங்கிறதும் இதிலிருந்தே தெரிய வருது. ஒரு வழியா கடைசியா கல்யாணமும் வந்து நடந்துருது. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா பேசுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்குது. அப்ப நம்ம ஹீரோ பிரின்ஸ் டிங் வந்து நம்ம ஹீரோயின் ஈலிங் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. உனக்கு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் லீயோட தானே கல்யாணமாக இருந்துச்சு,
இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உனக்கு வருத்தமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஈலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொல்றாங்க. எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் அமைதியா வாழணும் அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதில் வந்து நம்ம ஹீரோ பிரின்ஸ் டிங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா மற்ற பொண்ணுங்க மாதிரி பதவி, அதிகாரம், அப்புறம் அழகு இதை பத்தி வந்து நம்ம ஹீரோயின் கவலைப்படவே இல்லை. அவ மற்றவங்கள விட கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ பிரின்ஸ் டிங் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிரின்ஸ் டிங் அமைதியா நம்ம ஹீரோயினை வந்து உட்கார சொல்லி அவங்களோட தன்னோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.